ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு பரலோகத்தில் என்ன வேலை தெரியுமா? சொல்லுங்களேன். பரலோகத்து பண்ண என்ன வேலை? ஹல்லேலூயா சொல்லி தேவனை துதிக்கிறதா வேலை. இதுதான் பிராக்டிஸ். ஹல்லேலூயா. இங்கேயே சோர்ந்து போனா என்னது? கண்களை மூடி கர்த்தரை கரத்தில் ஒப்பு கொண்டு போமா. ஷபரி கபரபா ரபலாந்தர பரிஷந்தர பரபா. கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ரீபா கதரபா. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அப்படி கிருபையில் வார்த்தைகளாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாம அப்படி கிருபையில் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நீங்க பேசுங்கப்பா. அப்படி கிருபைக்காக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவ சமுத்திரம் நான் காத்திருந்த போது இந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதெல்லாம் மனப்பாடமா தெரியணும் இல்லையா? சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்து உங்களோடு பேசும்படி ஆண்டவர் இன்றைக்கு என் இருதயத்தில் ஏவினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு அநேக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கண்டும் காணாதபடி சும்மா ஒரு எப்போதும் கேட்கிற ஒரு செய்தியை போல செய்தி கேட்டுட்டு கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா வேத வசனம் சொல்ல அது ஹல்லேலூயா தேவனாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல கடந்து வருகிற போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஷிபரிகபர பலபா. கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. எடுத்தவங்க படிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ம் ம் ம். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நம்மளை ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற போது அந்த வார்த்தை நம்மளை பிழை போட்டுகிறதா இருக்கிறது. வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை ஹல்லேலூயா அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நிறைய நேரத்தில் நிறைய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஏன் நம்ம இடத்துல அந்த பிழை போட்டுதல் இல்லை? அல்ல, ஏன் அந்த வார்த்தைகள் நம்ம இடத்துல கிரியை செய்கிற? வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை நம்ம இடத்துல கிரியை செய்யும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 2009ஆம் ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர்ல நம்ம அநேக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆசாசியா அந்த கார்டை வாங்குறோம். என்ன வார்த்தை வந்து குறி சொல்ற மாதிரி என்ன போட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆனா என்ன பண்ணுகிறோம்? இப்படி ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? அந்த நாளே அந்த வார்த்தையை மறந்து போயிடுறோம். உண்மைதானே? அல்லையா? எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ செய்திகள் கேட்கிறோம். ஆண்டவர் அநேக வார்த்தைகள் நம்மளோடு பேசுகிறார். அன்னைக்கு மட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அடுத்த நாள் அந்த வார்த்தைகளை நாம் மறந்து போகிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு என் ஹல்லேலூயா மிகுந்த போராட்டத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆண்டு 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த போராட்டத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. செய்வினை கட்டுகளினாலே அலகழிக்கப்பட்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் அது. ஹல்லேலூயா. அநேக பிசாசு போராட்டத்தினாலே ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அழுகையின் பாதையில கடந்து போய் கொண்டிருந்தோம். எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவருமே இல்லை. நான் அபிஷேகம் பெற்றோம். ஹல்லேலூயா. சின்ன 14 வயதில் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணார். என் குடும்பத்தில் அநேகர் அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தபோது ஒருத்தருமே என் கூட இல்லை. தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. எல்லா காரியமும் ஒன்றும் இல்லாதபடி அடைப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளா இருந்த போது ரொம்ப அழுகையோடு அந்த நியூ இயர் சர்வீஸ்ல நான் கலந்து கொண்டேன். நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த வேதனை அப்படின்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் நான் நியூ இயர் சர்வீஸ்ல கலந்து கொண்ட போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். உண்மையா சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா என் மனைவிக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா.
துஷ்டன் உன் வழியாய் பிரவேசிப்பதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வார்த்தை சொன்னேன். என் மனைவி என்கிட்ட வந்து கொடுத்தாங்க, என் வார்த்தையை பைபிள் வசனத்தை பார்த்துட்டு, இயேசுப்பா உங்களுக்கு சூப்பராக வார்த்தை கொடுத்துருக்காங்க, எனக்கு தான் ஒன்றுமே சரியில்லை அப்படின்னா, நான் கேட்க கூடமா, நான் வாங்கி பார்க்குறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை பார்த்த போது என் உள்ளம் துடித்தது, என் உள்ளம் உயிர்த்தது. இந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன். அந்த 2009 நான் அந்த வார்த்தை வச்சு ஜெபிக்காத நாட்களே இல்லை. போராட்டம் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, நீங்க தானே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தீங்க, துஷ்டன் உன் வழியாய் பிரவேசிப்பதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்க கொடுத்தது மெய்யானால் எனக்கு விடுதலை கட்டளையிடுவீராக சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை வைத்து தெய்வ சமூகத்திலே போராட ஆரம்பித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீர் இறங்குவீராக, நீர் மனது இறங்குவீராக, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், நான் உம்முடைய பிள்ளையானால் எனக்கு நீர் விடுதலை கொடுத்து ஆற வேண்டும் என்று சொல்லி 2009 அக்டோபர் 18 கர்த்தர் செய்வினை கட்டளை முறித்து போட்டார். ஹல்லேலூயா. அக்டோபர் 18 அந்த தேதியிலிருந்து அந்த செய்வினை கட்டை ஆண்டவர் முறித்து போட்டு முழுமையாய் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு என் மனைவியும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேக தமிழ்நாடு முழுக்க அநேக இடங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சும்மா வருகிறது இல்லை, அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நாம் அநேக வேளையில் அந்த வார்த்தையை நாம் என்ன பண்ணுகிறோம், அலட்சியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன், அந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆமென். எத்தனை பேர் அந்த வார்த்தையை வைத்து தினமும் நான் உண்மையான ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க? டெய்லி நான் மறக்காம ஜெபிக்கிறேன்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்க யார் யாரெல்லாம் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறீர்களோ அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் சுதந்திரிக்கும்படியாய் அதன் நன்மையை புசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேளையில கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற போது நாம் அலட்சியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். என் சிறு வயதிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்று நான் பிடித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை வைத்து வைத்து ஜெபிக்கிறது எனக்கு வழக்கம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரானால் அதை என்ன பண்ணாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 29 சங்கீதம் 4-9 வரைக்கும் அழகாய் சொல்லுகிறது. நான் வேகமாக படித்துட்டு கடந்து சொல்லுறேன். சங்கீதம் 29 4-9 வரைக்கும். ஆமென். 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 ஹல்லேலூயா. இதுல தமிழ் வேதாகமத்திலே கர்த்தருடைய சத்தம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் நீங்க படித்து பார்த்தால் வாய்ஸ் ஆஃப் லார்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாய்ஸ் ஆஃப் லார்ட், தேவனுடைய குரல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் லார்ட். அப்ப நம்ம தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுகிறதாம், அழகாய் சொல்லுகிறது. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லுகிறது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. லீபனோன் கேதுருகளை அவர் முறிக்கிறார் எழுதியிருக்கிறது. அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு அழகாய் இன்னொரு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எரேமியா 23 29 என் வார்த்தையை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியா இருக்கிறது, அது சம்மட்டி. ஹல்லேலூயா. கண்மலை பிளக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்க முடியாம வந்து அன்பு சகோதரனே சகோதரி, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. உன் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு விசை நினைத்து பார், அதை பிடித்துக்கொள். தேவ சமூகத்தில் நீ காத்துரு. அவைகளை என்ன பண்ணும், உன்னை உருவாக்குகிற வார்த்தையா இருக்கிறது. வேத வசனம் சொல்லுங்க. ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் முடித்துவிட்டு கடந்து சொல்ல போகிறேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது? சங்கீதம் 30 சங்கீதம் 33:6 மன்னிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுமா,
உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உருவாக்குகிற கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கூட நீங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் உருவாக்குற வார்த்தை இன்னைக்கு இருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர். இன்றைக்கு கூட வெறுமையான காரியத்தில் நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாதவைகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனார். அவருடைய வார்த்தை கடந்து வருகிற போது இல்லாத காரியங்களை உருவாக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை உருவாக்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் கடந்த நாளில் கூட ஒரு இடத்துல சாட்சி சொன்னேன். ஹல்லேலூயா. திருமணமான புதியில நாங்கள் ஒரு ஷாக் என் மனைவிக்கு வந்தது, எலக்ட்ரிக் ஷாக். அதில் நாங்கள் பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் போன போது அந்த டாக்டர் சொன்ன காரியம், டியூபில் ப்ரெக்னன்சி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, உயிருக்கே ஆபத்து. உடனே என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த எந்த ஹாஸ்பிட்டல் கூட என்னால் சொல்ல முடியும், நான் சொல்ல விரும்பலை. டாக்டர் சொல்லிட்டாங்க. அல்ட்ராசவுண்ட் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா ப்ரெக்னன்சி கார்டில் பாசிட்டிவ் வந்துடுச்சு. அது இல்லாமல் அல்ட்ராசவுண்ட் எடுக்க சொன்னாங்க. அல்ட்ராசவுண்ட்லேயும் என்ன இருக்குது, ஹல்லேலூயா, டியூபெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இரவு முழுவதும் எங்களை கண்ணீர். நானும் என் மனைவி ரொம்ப சோர்ந்து போனோம், ரொம்ப வேதனையில காணப்பட்டோம். அப்பொழுது அழுது நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டோம். ரொம்ப அழுதுட்டாங்க என் மனைவி, அழுது தூங்கிட்டாங்க. இரவு நேரத்தில் நானும் அவங்க கூட தூங்கிட்டேன். இரவு நேரத்தில் திடீர்னு எழும்பி என்னை தட்டி என்ன கூப்பிட்டாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். யாரோ ஒருத்தர் என் வயிற்றிலே கை வைக்கிறது போல இருக்குப்பா அப்படின்னாங்க. நான் என் தூக்க கலக்கத்தில் சொன்ன வார்த்தை, ஹல்லேலூயா, ஏசப்பாக்கு நன்றி சொல்லிட்டு படுமா அப்படின்னு சொல்லி நான் படுத்துட்டேன். அடுத்த நாள் அப்போலோவில் ஒர்க் பண்ண ஒரு டாக்டர், எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கனால அவங்க பழக்கம், அவர்கள்ட்ட கன்சல்டேஷனுக்காக நான் கடந்து போகிற போது இதே பிரெக்னன்சி கார்டை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க, நெகட்டிவ். ஹல்லேலூயா. அதே போல் அதோட அட்வான்ஸ்ட் பீட்டா எஸ்ஹெச்னு சொல்லி இன்னொரு டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க, அதுலேயும் நெகட்டிவ். பீட்டா எஸ்ஹெச் ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய காரியம். அதுக்கு எவ்வளோ இந்த பிரெக்னன்சி இருக்குன்னா இத்தனை நாட்களில் எவ்வளோ இருக்கணுன்றதை தெளிவாக காட்டக்கூடியது, அதுவுமே நெகட்டிவ். ஹல்லேலூயா. எல்லாமே நெகட்டிவ் இருந்தால் அவங்க சொல்லிட்டாங்க, உங்கள் மனைவி ப்ரெக்னென்ட்ல, டியூபில் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் மனைவி ரொம்ப நார்மலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்த 10 நாள் கழித்து திருப்பி நாங்கள் போகிறோம், ப்ரெக்னன்சி பாசிட்டிவ். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, நீங்கள் என்ன இன்னைக்கு ப்ரெக்னன்சி நெகட்டிவ்னு சொன்னீங்களே, இப்போ ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகம். இன்னொரு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க, திருப்பி டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க, எல்லாமே நார்மலாக இருந்தது. ஹல்லேலூயா. டியூபில் இருந்தான்னு சொல்லப்பட்டது, ப்ரெக்னன்சி இருந்தது. அவங்க டாக்டர் 2 ரிப்போர்ட்டை வைத்து குழம்பி போனாங்க. 2 ரிப்போர்ட் அவங்க கரங்களில் இருக்கு. அவங்க ஃபோன் பண்ணி அந்த டயக்னோஸ்டிக் சென்டர்ல, அந்த லேபில் சண்டை போடுறாங்க. நீ தானே அந்த ரிப்போர்ட் கொடுத்த, பாரு இதை தப்பா கொடுத்துருக்கிற, இப்போ அந்த ரிப்போர்ட்ல நீ பாசிட்டிவ் கொடுத்துருக்கிற, நான் பேஷண்ட் என்ன சொல்லுகிறேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் பாருங்க, இல்லாதவைகளை உருவாக்குகிறவர். இன்றைக்கும் கூட ஹல்லேலூயா, ஏதோ ஒரு காரியத்திலே இல்ல வெறுமையா நீங்க வந்திருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உருவாக்குகிற ஆண்டவர் அவர். அவர் அந்த வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்கும் உங்களுக்காய். இல்லாத காரியங்களை உருவாக்குவார். இல்லாத சட்டங்களை உங்களுக்காக ஆண்டவர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. சட்டங்கள் ஆனா இல்லாம இருக்கலாம், காரியங்கள் இல்லாம இருக்கலாம். கருவிலே ஹல்லேலூயா டாக்டர் சொல்லலாம், இந்த கருவிலே இனி குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்லலாம், உங்க கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, மலடியை மகிழ்ச்சியான பிள்ளை தாட்சியை மாற்றுவார் என்று எழுதியிருக்கிறது. அண்ணால் ஹல்லேலூயா மலடியா இருந்தால் 5 பிள்ளைகளை பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. மலடியா இருந்த ஆண்டவர் உருவாக்குறதுக்கு வல்லமையுள்ள தேவன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒருவேளை நீங்க கண்ணீரோடு சோர்வோடு வந்திருக்கலாம், எனக்கு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைக்காய் போராடி அநேக டாக்டர் போய் அலைந்து போய் நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உருவாக்குவேன். ஹல்லேலூயா. நான் உருவாக்க மகளே, நான் உருவாக்குவேன் உனக்காக. ஹல்லேலூயா. அநேக இடத்துல பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு அலைந்து தெரிந்து சோர்ந்து போய் நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உருவாக்குகிற தேவன், எல்லாவற்றையும் உருவாக்குவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் உருவாக்கும். ஹல்லேலூயா. 2வது காரியம், ஹல்லேலூயா, முதலாவது கர்த்தருடைய வார்த்தை உங்களை உருவாக்கும், இல்லாதவைகளை உருவாக்குகிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. 2வது காரியம், சங்கீதம் 107 சங்கீதம் 20 வசனம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இன்னொரு சம்பவத்தை கூட நீங்க அழகாக படிக்கலாம். நானே வேகமாய் படித்து கடந்து சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 7 அதிகாரம் 7 வசனம் இப்படியா சொல்கிறது,
ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்ல. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஹல்லேலூயா நூக்கிட்டு அது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அதற்கு பின்பாக 10ஆம் வசனத்துல பார்த்து, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா. யார் வியாதியா கிடந்தாங்களோ அவங்க சுகமட ஆண்டவர் வந்து கை வைக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து கை வைக்கல, அவங்களுக்கு ஜெபிக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பூசல, எதுவுமே சொல்ல. ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை. அதனால தான் அந்த விசுவாசத்தோடு சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். இன்றைக்கு கூட வியாதியோட வேதனையோட நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தம் வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிற தேவன். தூரத்தில் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை யாராவது அந்த யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்ல யாருக்காகவோ நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார் என்று எழுந்திருக்கிறது. அது குணமாக்குகிற வார்த்தை. அது முதலாவது சொன்னேன், அது உருவாக்குகிற வார்த்தை. இரண்டாவது அது குணமாக்குகிற வார்த்தை. ஹல்லேலூயா. வியாதியின் கட்டுகளை ஆண்டவர் முறிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேக டாக்டர்கிட்ட இன்னைக்கு வியாதிகள் புதுசா இருக்கு. ஹல்லேலூயா. மருத்துவர்கிட்ட போனா கண்டுபிடிக்க முடியல, என்ன வியாதினே தெரியல. ஹல்லேலூயா. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்க்கறாங்க, என்ன வியாதினே புரியல. அவர்கள் குழம்பி போய் இருக்கிற அநேக மருத்துவர்களை பார்க்க முடிகிறது. அநேக டெஸ்ட் அவங்களால் சொல்லவே முடியாத வியாதிகள். ஹல்லேலூயா. மருத்துவரால் குணப்படுத்தவே முடியாத வியாதிகள். ஆண்டவர் பரம வைத்தியர் அவர். இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். தூரத்தில் இருக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்கேயோ இருக்கிறவர்களை நினைத்து கொண்டிருக்கலாம். அவர் எங்கே இருந்தாலும் தூரத்துக்கு அவர் தேவனாய் இருக்கிறபடினாலே தம் வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறதுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிஷபரி கபரபா. மூன்றாவது அற்புதத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா. சந்தரபரி கபரபல பரிஷதரி கபபா. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43-44 சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43-44. ஆண்டவர் லாசருவை பார்த்து வெளியே வா என்று சொன்னார். ஹல்லேலூயா. மரித்த லாசரு 4 நாள்கள் ஆன பின்பும் உயிரோடு எழும்பி வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மரித்து போய் எல்லா காரியமும் சிதைந்து போய் இனி இதற்கு வழியே இல்லை என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை கிரியை செய்ய, ஹல்லேலூயா, வார்த்தை கிரியை செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அவர் அற்புதத்தின் ஆண்டவர். அது அற்புதத்தின் வார்த்தை. அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அன்பு சகோதரியே, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அநேக விதமான தோல்விகள், அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான காரியங்களினாலே நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற அற்புதத்தின் வல்லமை, ஹல்லேலூயா, அற்புதத்தின் வார்த்தை. அவர் உங்களை வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நான் வேலையில பணியில இருந்த போது எனக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்த போதும் கூட கர்த்தர் ஒரே இரவுக்குள்ளாய் அநேக அற்புதங்களை செய்தார். ஒரே இரவுக்குள்ளாய் சூழ்நிலைகளை மாற்றி போட்டார். ஒரு வேலையில ஹல்லேலூயா என்னை வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் எனக்கு விரோதமாக எழும்பி நின்று மிகுந்த போராட்டத்தை நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு அநேகர் சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, வேலையை ரிசைன் பண்ணிடுங்க, எதுக்கு நீங்க போராடுறீங்க, ஆண்டவர் புதிய வேலையை கொடுப்பார் என்று சொன்ன போது தேவ சமூகத்தில் நான் காத்திருந்தேன். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே, நீங்க ரிசைன் பண்ண சொன்னா நான் ரிசைன் பண்றேன். ஹல்லேலூயா. நீங்க ரிசைன் பண்ண சொன்னா இமிடியேட் நான் ரிசைன் பண்ணிடுறேன் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் அந்த கொல்லி கொட்டைகளை பிடுங்கி போடுவேன் என்று ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. எரிகிற அந்த 2 கொல்லி கொட்டைகளை நான் பிடுங்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததினாலே அவர்கிட்ட நான் தைரியமா சொன்னேன், நீ டெர்மினேட் பண்ணிக்கன்ட்டேன். ஹல்லேலூயா. நீ டெர்மினேட் பண்ணிக்க, நான் ரிசைன் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவன் என்ன பயமுறுத்தினா, என்ன தெரியுமா பயமுறுத்தினா, நான் டெர்மினேட் பண்ணா அவன் கேரியரே முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அநேக விதமான காரியங்களை சொல்லி என்னை பயமுறுத்தினான். அநேக ஆட்களை கொண்டு என்னை பயமுறுத்தினான். ஆனால் கவலையே போல. ஏன்னா ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா, கர்த்தருடைய அற்புதத்தின் வார்த்தை எனக்கு கடந்து வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நீ பொறுமையா இருன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இனி நான் யாரை குறித்து கவலைப்பட போகிறது இல்லைன்னு சொல்லி தைரியமா நின்றேன். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், நாளைக்கு காலை உன டெர்மினேஷனுக்காக என்ன பண்ண ஹெச்ஆர்லேருந்து கால் பண்ணவங்கன்னு சொன்னான். ஹல்லேலூயா. காலையில் முதல் கால் உனக்கு அதுதான் இருக்குன்னு சொன்னான். எவ்வளோ பயமறித்து பார்த்தான் என்னை ரெசிக்னேஷன் வாங்குறதுக்காக. ஆனால் காலையில எனக்கு கால் வந்தது உண்மைதான்.
ஹெச்ஆர்லேருந்து ஒரு கால் வந்தது. என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ வந்து உடனே எம்டி வந்து பாரு, எம்டி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நான் காலையில் போய் எம்டியை பார்த்தேன். அந்த ஈவினிங்குள்ளே சூழ்நிலை தலைகளாய் மாறி என்னை வேலையை விட்டு போன்னு சொன்னாங்களோ அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. என்னை யார் வேலையை விட்டு தூக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்கள் அந்த வேலையை விட்டு கடந்து போயிட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. ஈவினிங் நடந்தது, ஒரே நாளுக்குள்ளாய் நடந்தது. ஹல்லேலூயா. காலையில் என்கிட்ட கூட்டு பேசியிருக்கிறாங்க, ஈவினிங் அவர் போயிட்டார். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யார் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் வல்லமையுள்ளவர், அவர் ஹல்லேலூயா அற்புதங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி நின்றாலும் அவர்கள் ஆண்டவர் நடுவில் அற்புதங்களை செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், மனுஷருடைய போராட்டத்தை நிமித்தமா உங்க இருதயம் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுறார், கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் சத்தம் வல்லமையுள்ளது. அவருக்கு ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அக்கினி என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அக்கினி ஜுவாலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர் கிரியை செய்கிற தேவன். இன்றைக்கு கூட ஹல்லேலூயா சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா அற்புதங்களை செய்கிறதுக்கு என் வார்த்தை போதுமாக, என் வார்த்தை போதும். ஹல்லேலூயா. நான் வார்த்தையினாலே அற்புதங்களை செய்கிறேன். ஹல்லேலூயா. அது அற்புதத்தின் வார்த்தை உன்னிடத்துல கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஹல்லேலூயா. அழகாய் வேத வசனம் ஒரு அழகாய் ஒரு வசனத்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11. ஏசாயா 55:10-11. விதைக்கிறவனுக்கு விதையையும் விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வார்த்தை என்ன பண்ணாதான் வெறுமனே திரும்பாதான். அவர் என்ன காரியத்துக்காய் அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அதை செய்து முடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் வாயினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அநேக அற்புத அடையாள வார்த்தையினாலே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கூட அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறது இல்லை. அநேக போராட்டங்கள் வருகிற போது நம்ம அந்த வார்த்தையை விட்டுடுறோம். ஹல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தைக்கு விரோதமான சில போராட்டங்கள் வருகிற போது அதை விட்டு விலகி தேவனை என்ன பண்ண பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலரை போல எகிப்தில இருந்து என்ன பண்ணிருப்போம்? பூண்டு சாப்பிட்டுருப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. எகிப்தில இருந்தா நாங்க என்ன பண்ணிருப்போம்? பூண்டை சாப்பிட்டுருப்போம் சொல்லுகிறோம். நம்ம சொல்லுகிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம அநேக வேலையிலே பின்னாடி பார்க்குற ஒரு பழக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை. பேதுரு ஹல்லேலூயா ஆண்டவர் கடல் மேல் நடந்து வருகிறது பார்த்தபோது, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வருகிறேன் என்று ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறான். அப்பொழுது வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் வா சொன்ன உடனே ஆண்டவர் வார்த்தையை விசுவாசித்து அந்த கடல் மேல நடக்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது சூழ்நிலை அவனுக்கு விரோதமாக இருந்தபடினாலே, பயங்கர காற்று அடித்ததினாலே அவன் சூழ்நிலையை பார்த்து அமிழ்ந்து போகிறான். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் இருக்கலாம், ஹல்லேலூயா பிரச்சனைகள் இருக்கலாம். அவர் அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா அவர் மாறவே மாற மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கிற போது அவன் ஒன்றும் இல்லாதவனாய் இருந்தான். அவனுக்கு வயது சென்றவனாய் இருந்தான். அவன் இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கின்படியா அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. தாவீது ஆடுகள் மேய்த்து கொண்டு தாவீதை கரம் பிடிக்கிற போது அவன் ஒரு யுத்த வீரன் கிடையாது, யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கப்பட்டவன் கிடையாது. ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனா அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவனை அந்த ஒரு ப்ராசஸ்ல கொண்டு போறாரு பாருங்க. அதுதான் ஆண்டடிக்கிறார். அந்த ப்ராசஸ்ல வரும்போது தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? தோத்து போயிடுறோம். ஹல்லேலூயா. மறுதலிக்க ஆரம்பிக்கிறோம். தாவீது என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ ராஜாவாக, அன்றில் இருந்து அவனுடைய போராட்டத்தின் நாட்கள் தொடங்கினது. ஹல்லேலூயா. அவன் எந்த தவறும் செய்யாதது அவன் இருந்த போதிலும் சவுல் அனுதினமும் அவனை கொல்லும்படியாய் துரத்தி கொண்டே இருந்தான்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு பிசாசானவன் அநேக விதத்திலே உங்களுக்கு விரோதமா எதிரிட்டு வரதா செய்வான். ஹல்லேலூயா. பேதுரு நடக்கிறேன்னு சொன்னபோது ஹல்லேலூயா அவன் காற்றை பார்க்கல, ஆனா இறங்கின போது காற்றை பார்க்க ஆரம்பித்தான். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மளை வருகிற போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டு நாம் உலகத்தின் பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனாலே தேவனை விசுவாசிக்காதபடிக்கு நாம் இருதயம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இருதயம் சோர்ந்து போய் விடுகிறோம். ரீபா கபரபலபா. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்கள்கிட்ட கடந்து வரும்னா அது உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை மாற்றுகிற, உங்க வாழ்க்கையே மாற்றுகிறதா இருக்கிறது. எல்லா பிசாசின் கட்டுகளை நொறுக்குகிறதற்கு அந்த வல்லமையான வார்த்தைகள் போதுமானதா இருக்கிறது. அன்பு சகோதரியே, இன்றைக்கு கூட நீ எந்த சூழ்நிலையில் நீ கடந்து வந்தா என்று நான் அறியேன். கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன பிரச்சனை, வியாதிகளை ஆண்டவர் உடைக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு அநேக வியாதிகளை உடைக்க போகிறது, அநேக மலட்டுத்தன்மைகளை உடைக்க போகிறது, அநேக தோல்வியான சூழ்நிலைகள், பலகீனமான சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்ற போகிறார். எல்லாம் கண்களை மூடி எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய செய்தியை நான் எடுக்க நான் இது பண்ணல, கர்த்தர் சொன்னதை நான் சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா லாசருவே எழுந்து வா என்று சொன்னபோது மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு எழுந்து வந்தான். இன்றைக்கு கூட நீ எந்தெந்த காரியெல்லாம் இனி முடிஞ்சு போச்சு, இனிமே வராது நீ நினைக்கிறியோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவைகளை நான் மீண்டும் உயிர்ப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அதை மீண்டும் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லியிருக்கலாம் இனி இதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இனி இதற்கு எந்த ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், இனி இது எழும்பவே எழும்பாதுன்னு சொல்லி இருக்கலாம், இது முடிந்து விட்டது என்று சொல்லலாம், உங்களை பார்த்து உங்க வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிற அற்புதத்தின் வார்த்தை அது, வல்லமையின் வார்த்தை அது, உருவாக்குகிற வார்த்தை அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரீபா கபரபலபா. உருவாக்குகிற வார்த்தை, ரீபலாந்தரபரி கரதிரபலபலபா. குணமாக்குகிற வார்த்தை. இன்றைக்கு வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறவர வல்லமையுள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார். அன்பு மகளே, வியாதியினாலே பலகீனப்பட்டு நீ வந்திருக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே உன் வியாதியின் பலகீனத்தை சுட்டெரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரபா கதரபலபா. என்ன கேன்சரா இருக்கலாம், ஆண்டவருக்கு ஹல்லேலூயா வர இருக்கலாம் தெரியாது. ஆண்டவரை பொறுத்தவரை எல்லாமே ஒண்ணுதான். ஹல்லேலூயா. சாதாரண ஜுரமும் ஒண்ணுதான், கேன்சர் ஒண்ணுதான். ஹல்லேலூயா. தீர்க்க முடியாத வியாதி ஒன்றுதான், சாதாரண ஒரு இதா இருக்கலாம், சளியா இருக்கலாம், அது ஒண்ணுதான். ஆண்டவருக்கு ஹல்லேலூயா அவர் எல்லாவற்றுக்கும் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கூட உன் இருதயத்தில் கையை வைத்து நீ யாருக்காக தூரத்தில் இருக்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணினாலும் கர்த்தருடைய வல்லமையின் வார்த்தை இப்ப கடந்து போக போகிறது. தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இன்றைக்கு நீ உள்ளமையான உள்ளத்தோடு நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவர்கள் எழும்புகிறதை நீ பார்ப்பாய், அவர் குணப்படுகிறதை நீ பார்ப்பாய். எல்லா வியாதியின் கூறுகளும் முறிக்கப்படுகிறது. வல்லமை வல்லமை வல்லமை. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. அது அற்புதத்தின் வார்த்தை, உருவாக்கும் வார்த்தை, குணப்படுத்தும் வார்த்தை அது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னிடத்துல கடந்து வந்துருக்கிறது மகளே. ஆண்டவர் சொல்லதை மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு விளம்பினால் ஒரு விளம்பினதான். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல அவர். ஹல்லேலூயா. உனக்கு என்ன வார்த்தை சொல்லி இருந்தாலும் விசுவாசி மகளே, விசுவாசி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்தெந்த காரியத்தில் நீ பலகீனமாக இருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாயோ, உன் வியாதியினாலே நீ சோர்ந்து போய் இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் பலனுள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். பலன் இல்லாம இருக்கலாம், பலன் உள்ளவனா இருக்கலாம், அவருக்கு உதவி செய்கிற எல்லாமே ஒன்றுதான் அவருக்கு. அவர் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். எல்லா வியாதியின் கூறுகளை ஆண்டவர் மறைக்கிறார். எல்லா வியாதியார்கள், என்ன வியாதியார்கள், கர்த்தர் வல்லமை இறங்குகிறது, கர்த்தர் வல்லமை இறங்குகிறது. எல்லா பலகீனத்தின் கட்டுகளையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். ஹல்லேலூயா. எல்லா வியாதியா இருக்கலாம்,
ஹல்லேலூயா ரிபா கபரபா எல்லா மலட்டு தன்மைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா இப்பொழுது தேவ கரம் வைக்கப்படுகிறது. சந்திரபரி கபரபா அவர் குணமாக்குகிற ஆண்டவர் அவர். தம் வசனத்தை அணிக்க குணமாக்குகிற ஆண்டவர் அவர். அவர் உருவாக்குகிற ஆண்டவர் அவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உருவாக்குகிற ஆண்டவர் அவர். இப்பொழுது கூட எல்லா மலட்டு தன்மைகளை கர்த்தர் முறிந்து போடுகிறார். மலடியானவளை ஆண்டவர் மகிழ்ச்சியான பிள்ளைத்தாட்சியை மாற்றுகிறவர். ரீபா கதரபலபாபா இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மலட்டு தன்மைகள் நிர்மூலமாவதாக. கர்த்தர் ஆண்டவரே பிசாசு யாரையும் தொடக்கூடாதப்பா. ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம், ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் வீட்டில் எல்லாம் மன அழுத்தம் இருக்கிறது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நிறைய குடும்பங்களில் மன அழுத்தம். ஹல்லேலூயா உங்கள் வாயிலேருந்து அறிக்கை மன அழுத்தத்தினாலே ஒரு சிலர் அறிக்கை பண்ணது நான் செத்த நலமா இருக்குமே, நான் செத்த நலமா இருக்குமேன்னு ஒரு சிலர் சொல்லுகிறீங்க. ஆண்டவர் மன அழுத்தங்களை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா நான் மரித்து போன நலமா இருக்கிறமே, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி மன அழுத்தத்தினாலே இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அற்புதத்தின் தேவன் மகளே, அவருக்கு இவரை லேசான காரியம், அது லேசான காரியம். ஒரு பிரச்சனைகளை ஒரு நொடியிலே மாற்றி போடுகிறதற்கு அவர் வல்லமையில தேவனாக இருக்கிறார். பிசாசு கொண்டு வருகிற எல்லா மன அழுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாவதாக. தூக்கமின்மை, அநேகருக்கு தூக்கமின்மை, இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமையாலே அநேகர் அலைகழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த கட்டுகளை இப்பொழுது முறிக்கிறார். ஹல்லேலூயா நல்ல சுகமான நித்திரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ரீபா கபரபா அநேகர் ஹல்லேலூயா புலம்புறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா வருமானம் எல்லாம் வீணா போகுதே ஆண்டவரே, என் வருமானம் பொத்தல் பையிலா இருக்கிறது. இவளை ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது, ஏன் வருமான வளர்ச்சி அடையல, ஏன் தொழில் வளர்ச்சி அடையல, ஏன் என்னால நல்ல கனிகளை புசிக்க முடியலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன் வீடுகளில் பூசப்படுகிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன் வீடுகளிலே பூசப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று இருக்கிறது. ஜெயவேந்தன் என்று வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லா கட்டுகளும் கர்த்தர் முறிக்கிறார். ஹல்லேலூயா ஷபர கபரபலபா ஆண்டவர் உருவாக்க போகிறார். ஆண்டவரை விசுவாசிங்க, அந்த வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. அவர் உருவாக்குகிற வார்த்தை. எந்தெந்த காரியத்துலலாம் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இனிமே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அவர் உங்களுக்காக உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா இனி இந்த வியாதியினாலே வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தம் வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குவார். அவர் தழும்புகளால் குணமானீர்கள் எழுதியிருக்கிறது. அவர் தழும்புல கரமங்கள் மீது வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா அவர் அற்புதமான தேவன். அவர் அநேக அற்புதங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஜீவனும் அவர் வார்த்தையில ஜீவனும் வல்லமை இருக்கிறது. அவர் வல்லமை ஹல்லேலூயா இன்றைக்கு அந்த வல்லமை உங்களோடு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா யார் யாரெல்லாம் பிசாசு போராட்டத்தினாலே அலைகழிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. எல்லா பிசாசின் கிரியைகள், பிரிவினை உண்டாக்குற ஆவி, எரிச்சலை உண்டாக்குகிற ஆவி, கோபத்தை உண்டாக்குகிற ஆவி, ஹல்லேலூயா அநேகரை ஹல்லேலூயா மன அழுத்தத்தை உண்டாக்குகிற ஆவி, ஹல்லேலூயா குடி வெறியை உருவாக்குகிற ஆவி, சமாதானத்தை குலைக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்போது இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. ஷபரபலபா தேவ வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேவ ஒவ்வொருவர் மீதும் வல்லமை கடந்து வருவதாக. எல்லா பலகீனத்தை கட்டுகளை கத்த நிர்மூலமாக்கி போடுவீராக. ஹல்லேலூயா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் படியாய் ஆண்டவரே இந்த ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே, குணப்படுத்துவீராக, உருவாக்குவீராக ஆண்டவரே. அப்பா வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்துங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இப்படி கிருபையில கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்துங்களா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.